இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை நாம் கேட்க போகிறோம். ஆண்டவருடைய சமூகம் என்கிற தலைப்பின் கீழாக நாம் கர்த்தருடைய வார்த்தை கேட்க போகிறோம். ஆண்டவருடைய சமூகம் என்பது தேவன் தங்கி வாசம் பண்ணுகிற ஸ்தலத்தை நாம் அவருடைய சமூகம் என்று சொல்லுகிறோம். ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையிலே ஆண்டவருடைய சமூகத்தை தேடி வருகிறோம், அவருடைய பிரசன்னத்தை தேடி வருகிறோம், அவருடைய வார்த்தையை தேடி வருகிறோம். அவர் நம்முடைய பிரசன்னத்தினாலும் நம்மை நிரப்பி நம்மோடு கூட இடைபடுகிறவராக இருக்கிறார். அவருடைய சமூகம் நம்மை நித்தமும் வழி நடத்துகிறது. அவருடைய சமூகம் நம்மை ஆற்றுகிறது, தேற்றுகிறது. நம்முடைய வாழ்க்கையிலே தேவைகள் வருகிற பொழுது முதலாவது நாம் ஆண்டவரிடத்தில் செல்ல வேண்டும். ஆனாலும் நாம் சில வேளைகளிலே ஆண்டவருடைய சமூகத்தில் செல்லாமல் நம்முடைய சுயத்தை சார்ந்து நம்முடைய அறிவுகளையும் நம்முடைய திறமைகளையும் சார்ந்து அதிலே நம்மால் இயன்ற காரியங்களை முயற்சி செய்து பார்த்த பிறகு இது எனக்கு என்னால் முடியாது என்று சொல்லி அப்படிப்பட்ட ஒரு தீர்மானத்துக்கு வந்த பிறகு நாம் எங்கு சொல்கிறோம்? ஆண்டவருடைய சமூகத்துக்கு சொல்கிறோம். ஆண்டவருடைய சமூகத்தில் சென்று, ஆண்டவரே, என்னால் இது கூடாது, என்னால் இது இயலாது, எனக்கு இது வரவில்லை, இந்த காரியங்களிலே உம்முடைய உதவி எனக்கு வேண்டும், இந்த காரியங்களிலே உம்முடைய தயவு எனக்கு வேண்டும் என்று சொல்லி நாம் முயற்சித்து தோற்ற பிறகு இந்த காரியங்களை நாம் செய்கிறோம். தோற்று போன பிறகு ஆண்டவர் சமூகத்தில் சொல்கிறோம். ஆனாலும் ஆண்டவர் நம்மை புறம்பே தள்ளுகிற தேவன் அல்ல. அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவன். ஒரு ஆமேன் சொல்லுங்க. அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவன். அவர் எப்பொழுதும் நம்மை நேசிக்கிறவராக இருக்கிறார். எந்த காலத்திலும், எந்த நேரத்திலும், எந்த சூழ்நிலையிலும் அவர் நம்மை நேசிக்கிறவராகவே இருக்கிறார். அவருடைய அன்பு மாறாததாக இருக்கிறது. பாருங்கள், ஆண்டவருடைய சமூகத்தில் வருகிற பொழுது நமக்கு என்னவெல்லாம் கிடைக்கும், என்னவெல்லாம் நாம் பெற்றுக்கொள்கிறோம் என்று சொல்லி சில காரியங்களை பட்டியலிட்டு காண்பிக்கிறேன். ஆண்டவருடைய சமூகத்துக்கு வருகிற பொழுது ஆண்டவருடைய வல்லமை நிறைந்த வார்த்தையை நாம் பெற்றுக்கொள்கிறோம். பாருங்கள், ஆண்டவருடைய வார்த்தையிலே வல்லமை என்று சொல்லவில்லை, ஆண்டவருடைய வல்லமையான வார்த்தையை பெற்றுக்கொள்கிறோம். வார்த்தையிலே வல்லமை என்று சொல்லுகிற பொழுது வார்த்தைக்குள்ளாக ஒரு பகுதியிலே வல்லமை இருக்கிறது. அந்த வல்லமை நம்முடைய வாழ்க்கையிலே செயல்படுகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். ஆனால் அந்த வார்த்தையே வல்லமையானது என்று சொல்லி பார்க்கிறோம். வல்லமையான வார்த்தை, ஆண்டவருடைய வார்த்தையே சாதாரணமானது அல்ல, அது சகலவற்றையும் உயிர்ப்பிக்கிற வார்த்தை. அந்த வார்த்தை வல்லமை உள்ளது. ஆண்டவருடைய சமூகத்துக்கு வருகிற பொழுது அவருடைய வல்லமையான வார்த்தையை பெற்றுக்கொள்கிறோம். தொடர்ந்து அவருடைய சமூகத்திலே சமாதானம் நமக்கு கிடைக்கிறது, அவருடைய சமூகத்திலே சந்தோஷம் கிடைக்கிறது, அவருடைய சமூகத்திலே மகிழ்ச்சி நமக்கு உண்டாயிருக்கிறது, அவருடைய சமூகத்திலே எல்லாவற்றிலும் ஒரு நிறைவு கிடைக்கிறது. அவருடைய சமூகத்திலே வல்லமையை பெற்றுக்கொள்கிறோம். அவருடைய சமூகத்துக்கு வருகிற பொழுது ஒரு தெளிவை நாம் பெற்றுக்கொள்கிறோம். இப்படியாக அநேக காரியங்களை நாம் சொல்லிக்கொண்டே போக முடியும். இன்றைக்கு வேதத்திலிருந்து ஆண்டவருடைய சமூகத்துக்கு சென்ற சில நபர்களை குறித்து நாம் கவனிக்க போகிறோம். அவளோடு இருக்கிறீர்களா? கவனிக்கலாமா? ஆண்டவருடைய சமூகத்துக்கு சென்ற முதல் மனிதர், வேதத்திலே முதலாக ஆண்டவருடைய சமூகத்துக்கு சென்ற முதல் மனிதர் யார்? ஆதாம் ஏவாளுடைய பிள்ளைகளாக இருந்த ஆபேல் காயினை குறித்து தான் பார்க்க போகிறோம். ஆதியாகமம் 4வது அதிகாரத்துக்கு நேராக உங்களுடைய வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். முதலாக தேவ சமூகத்துக்கு சென்ற இருவர் இவர்கள் என்ன செய்தார்கள், இவர்கள் எப்படியா ஆண்டவருடைய சமூகத்துக்கு சென்றார்கள் என்று சொல்லி வேகமாக நாம் வாசிப்போம். 4வது அதிகாரத்தினுடைய 1-3 வசனங்களை நான் வாசிக்கிறேன். ஆதாம் தன் மனைவியாகிய ஏவாளை அறிந்தான். அவள் கர்ப்பவதியாகி காயினை பெற்று கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன் என்றாள். பின்பு அவனுடைய சகோதரனாகிய ஆபேலை பெற்றாள். ஆபேல் ஆடுகளை மேய்க்கிறவனானான், காயின் நிலத்தை பயிரிடுகிறவனானான். சில நாள் சென்ற பின்பு காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான். 4வது வசனம், ஆபேலும் தன் மந்தையின் தலையீற்றுகளிலும் அவைகளில் கொழுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். பாருங்க, காயின் ஆபேல் ஆண்டவருடைய சமூகத்துக்கு வருகிறார்கள். ஆண்டவருடைய சமூகத்துக்கு அவர்கள் வருகிற பொழுது எப்படி வருகிறார்கள் என்று சொன்னால், ஆண்டவருக்கு என்று சொல்லி பலியிடும்படியாக அவர்களுடைய முதற்பேரானவைகளை கொண்டு வருகிறார்கள். அவர்கள் என்ன வேலை செய்கிறார்கள், அவர்கள் என்ன தொழில் செய்கிறார்களோ அதில் இருக்கிற முதற்பேரானவைகளை கொண்டு வருகிறார்கள். அதில் பாருங்கள், 3வது வசனம், காயின் தன் நிலத்தின் கனிகளை
கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான். காயின் தன்னுடைய வேலை என்னவென்று சொன்னால், அவன் விவசாயம் செய்கிறவனாக இருந்தான். அவன் தன்னுடைய நிலத்திலே அவன் பயிரிட்ட வேலையில் உண்டான கனிகளையும் பயிர்களையும் ஆண்டவருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான். ஆபேலோ அவன் ஆடு மேய்க்கிறவனாக இருந்தான். அவன் தன்னுடைய மந்தைகளிலே இருக்கிறதிலே முதன்மையானவைகளை ஆண்டவருடைய சமூகத்துக்கு கொண்டு வந்தான். தலையீற்றுகளிலும் அவைகளில் கொழுமையானவையிலும் சிலவற்றை கொண்டு வந்தான். ஆண்டவர் இந்த இரண்டு காணிக்கையிலே இரண்டு பலியிலே எதை ஏற்றுக்கொண்டார் என்று சொல்லி நமக்கு நன்றாக தெரியும். ஆபேலுடைய பலியை ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார். காயினுடைய பலியை ஆண்டவர் நிராகரித்தார். ஏன்? இருவரும் தேவ சமூகத்துக்கு வந்தார்கள். இருவரும் ஆண்டவருடைய சமூகத்துக்கு வந்தார்கள். அவர்கள் தங்களுக்கென்று சொல்லி அவர்கள் செய்கிற தங்களுடைய கரங்களில் இருக்கிற எல்லாவற்றையும் ஆண்டவருடைய சமூகத்தில் கொடுக்கும்படியாக தான் வந்தார்கள். ஆனால் ஏன் ஆபேல் ஏற்றுக்கொள்ளப்பட்டார்? ஏன் காயின் நிராகரிக்கப்பட்டார் என்று சொல்லி பார்ப்போமானால், வேதம் சொல்லுகிறது, சபிக்கப்பட்ட பூமியிலே விளைந்த கனிகளின் மூலமாக தேவனை மகிமைப்படுத்த முடியாது என்று சொல்லி பாருங்கள். 3வது அதிகாரத்தினுடைய 15, 16, 17 வசனத்தில் உங்களுக்கு வேகமாக வாசிக்கிறேன். ஆதாமும் ஏவாளும் பாவத்தில் விழுந்த பிறகு ஆண்டவர்களுக்கு சொன்ன வார்த்தை, உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவர் உன் தலை நசுக்குவார், நீ அவர் குதிகாலை நசுக்குவாய் என்றார். அவர் ஸ்திரீயை நோக்கி, நீ கற்பத்தில் இருக்கும்போது உன் வேதனையை மிகவும் பெருக பண்ணுவேன். வேதனையோடு பிள்ளை பெறுவாய். உன் ஆசை உன் புருஷனை பற்றிருக்கும், அவன் உன்னை ஆண்டு கொள்வான் என்றார். 17வது வசனம். பின்பு அவர் ஆதாமை நோக்கி, நீ உன் மனைவியின் வாக்குக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விளக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடினாலே பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். என்னங்க? பூமி சபிக்கப்பட்டிருக்கிறது. சபிக்கப்பட்ட இந்த பூமியில் விளைந்த இந்த கனிகளை ஆண்டவருடைய சமூகத்துக்கு கொண்டு செல்லக்கூடாது. அப்போ காய்கறிகளையும் இந்த கனிகளையும் நாம் என்ன செய்யலாம் என்று சொன்னால், தசம பாகங்களாக கொடுக்கலாம், ஊழியத்துக்கு என்று சொல்லி ஆதரவாக காணிக்கையாக கொடுக்கலாம். ஆனால் அது பலிகளாக அங்கீகரிக்கப்பட மாட்டாது. பலிகளாக அங்கீகரிக்கப்பட மாட்டாது. கல்வாரி சிலுவிலே இயேசு கிறிஸ்து செலுத்தின அந்த சிலுவை இரத்தத்தின் மூலமாக மாத்திரமே பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பாருங்கள், அதற்கு ஆதாரமாக ஒரு வசனத்தை வாசிப்போம். எபிரேயர் 9வது அதிகாரத்துடைய 22வது வசனத்தை நாம் வேகமாக வாசிப்போம். நியாயப்பிரமாணத்தின்படி கொஞ்சம் குறைய எல்லாம் இரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படும், இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு உண்டாகாது. பாருங்கள், காயினை நிராகரித்ததற்கும் ஆபேலை ஏற்றுக்கொண்டதற்கும் காரணம் கர்த்தருடைய வார்த்தை தெளிவாக சொல்லுகிறது, இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு உண்டாகாது. ஆண்டவருடைய சமூகத்துக்கு செல்லுகிற பொழுது அவர்கள், காயின் தன்னுடைய விளைச்சலை கொண்டு வந்தான். ஆபேலோ அவன் ஆண்டவருக்கு பிரியமான, ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை கொண்டு வந்தான். பாருங்கள், இதை எப்படியா பார்ப்போம் என்று சொல்வோமானால், காயின் ஆண்டவருடைய சமூகத்துக்கு வரும் பொழுது தவறான காணிக்கையை கொண்டு வருவதோடு கூட மாத்திரமல்லாமல் அவன் பாவ நிவாரண பலியை விசுவாசிக்கவில்லை. அதை அவன் ஏற்றுக்கொள்ளவில்லை. தனக்குண்டான சுய தீர்மானத்தோடு கூட நான் என்னிடத்தில் உள்ளதை தருகிறேன், அவ்வளவுதான், தேவனே நீர் ஏற்றுக்கொண்டால் ஏற்றுக்கொள்ளும், இல்லை என்றால் பரவாயில்லை, ஆனால் என்னிடத்தில் உள்ளவைகளை நான் தருகிறேன் என்று சொல்லி அவன் தன்னுடைய சுய தீர்மானத்தோடு கூட தேவ சமூகத்துக்கு வந்தான். ஆகவே அவன் நிராகரிக்கப்பட்டான். அவன் நிராகரிக்கப்பட்டதனுடைய விளைவு என்னவென்று சொல்லி பார்ப்போமானால், ஆதியாகமம் 4வது அதிகாரத்தினுடைய 11 - 14 வரைக்கும் வாசிப்போமானால், அவன் சபிக்கப்பட்டவனாய் அவன் துரத்தி விடப்பட்டான் என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். பாருங்கள், தேவ சமூகத்துக்கு நாம் செல்லுகிற பொழுது ஆண்டவர் விரும்புகிறபடி, ஆண்டவர் எதிர்பார்க்கிறபடியாகவே நாம் செல்ல வேண்டும். ஆபேல் அப்படி அவர் சென்றபடினாலே அவர் ஏற்றுக்கொள்ளப்பட்டார். தொடர்ந்து மற்றும் ஒரு நபரை நாம் பார்ப்போம். ஆதியாகமம் 8வது அதிகாரத்துக்கு நேராக உங்களுடைய வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். பூமியிலே பாவம் பெருகிற பொழுது ஆண்டவர் மனுஷர் நிமித்தமாக நான் மனஸ்தாபப்படுகிறேன், பூமியிலே பாவம் பெருகிற்று, இந்த பூமியில் இருக்கிற சகல ஜனங்களை நான் அழிக்கிறேன் என்று சொல்லி பூமியின் மீது ஜல பிரளயத்தை கொண்டு வரும்படியாக அவர், நீயும் உன்னுடைய குடும்பம் காக்கப்படும்படியாக ஒரு பேழையை கட்டு என்று சொல்லி நோவாவுக்கு சொல்லுகிறார். நோவாவும் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஒரு பேழையை கட்டுகிறார். அந்த பேழையானது கட்டி முடிக்கப்பட்ட பிறகு நோவாவும் அவருடைய குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு நபர்களும் அந்த பேழையில் ஏற்றுக்கொள்ளப்பட்டார்கள். கூடவே
அந்த நாட்களில் இருந்த சகல ஊரும் பிராணிகளும், நடக்கும் ஓடும் பறக்கும் சகல பிராணிகளும் அந்த கப்பலில் ஏற்றுக்கொள்ளப்பட்டன. பிறகு 40 நாள் இடைவிடாமல் மழை பெய்தது. மழை பெய்த பிறகு மழை நின்றது. பூமியிலே நீர் வடிந்த பிறகு என்ன நடந்தது என்று சொல்வோமானால், நோவா கப்பலிலிருந்து வெளியே வந்த பிறகு தேவ சமூகத்துக்கு வருகிறார். ஆண்டவருடைய சமூகத்துக்கு வருகிறார். வருகிற பொழுது என்ன நடந்தது என்று சொல்லி பார்ப்போம். 8வது அதிகாரத்தினுடைய 18வது வசனத்திலிருந்து நாம் வாசிப்போம். அப்பொழுது நோவாவும் அவன் குமாரரும் அவன் மனைவியும் அவன் குமாரரின் மனைவிகளும் புறப்பட்டு வந்தார்கள். பூமியின் மேல் நடமாடுகிற சகல மிருகங்களும், ஊறுகிற சகல பிராணிகளும், சகல பறவைகளும் ஜாதி ஜாதியாய் பேலிலிருந்து புறப்பட்டு வந்தன. அப்பொழுது நோவா கர்த்தருக்கு ஒரு பலிபீடம் கட்டி சுத்தமான சகல மிருகங்களிலும் சுத்தமான சகல பறவைகளிலும் சிலவற்றை தெரிந்து கொண்டு அவைகளை பலிபீடத்தின் மேல் தகன பலியாக பலியிட்டான். பாருங்க, நோவா பலியிடுகிறார். எப்படி பலியிடுகிறார் என்று சொல்லி பார்ப்போம்னால், நோவா ஆண்டவருடைய சமூகத்துக்கு வந்து, நான் ஆண்டவருடைய பிள்ளை, நான் ஆண்டவரை நேசிக்கிறேன், எனக்கு ஆண்டவர் போதும் என்று சொல்லி நோவா தனியாக வரவில்லை. அவர் தன்னுடைய மனைவியை கூட்டிக் கொண்டு, தன்னுடைய மகன்களை கூட்டிக் கொண்டு, மகன்களுடைய மனைவிகளை மருமகள்களையும் அழைத்து கொண்டு குடும்பமாய் தேவ சமூகத்துக்கு வந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே தான் பாருங்கள், வசனம் சொல்லுகிறது, 21வது வசனம், கர்த்தர் அவர் இட்ட அந்த பலியை சுகந்த வாசனையாய் கர்த்தர் முகர்ந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். குடும்பமாய் நோவா தேவ சமூகத்துக்கு சென்றார். நாமும் கூட ஒவ்வொரு வாரமும் ஆலயத்துக்கு ஆண்டவருடைய சமூகத்தை தேடி வருகிறோம். எப்படி வருகிறோம்? இன்றைக்கு எந்த வேலையும் இல்லை, ஓகே குடும்பமாக போகலாம். ஏதாவது ஒரு வேலை இருக்குது, ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் இருக்குன்னா நீங்கள் அங்கே போயிட்டு வந்துடுங்க, நாங்கள் இங்கே போயிட்டு வந்துடுறோம், டேலி ஆயிரும். நாம் இப்படி ஒரு கணக்கு போடுறோம் பாருங்கள். ஆண்டவர் அப்படி ஒரு கணக்கு போடுகிறவர் அல்ல. ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் அப்படி ஒரு கணக்குகளை போடக்கூடாது. காரணம் என்னவென்று சொல்லி பார்ப்போமானால், நோவாவுடைய பேர் இன்றைக்கு வரைக்கும் பூமியிலே நிலைத்து கொண்டிருக்கிறது. நோவாவுடைய பேர் இன்றைக்கு வரைக்கும் இந்த பூமியிலே ஆசீர்வதிக்கப்பட்ட மனிதர்களில் ஒன்றாக இருப்பதற்கு காரணம், நோவா குடும்பமாக தேவ சமூகத்துக்கு செல்கிறவனாக இருந்தார். நாமும் கூட ஆண்டவருடைய சமூகத்துக்கு செல்கிற பொழுது எப்படி செல்ல வேண்டும்? குடும்பமாய் செல்ல வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம். தொடர்ந்து பார்ப்போம். ஆதியாகமம் 22வது அதிகாரத்துக்கு நேராக உங்களுடைய வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். அனைவருக்கும் நன்றாக தெரிந்த ஒரு வேத பகுதி. ஆண்டவர் ஒரு மனிதனை என் சமூகத்துக்கு வா என்று சொல்லி அழைத்த பகுதி இது. யார் அந்த மனிதர்? ஆபிரகாம். பாருங்கள், ஆண்டவர் ஆபிரகாமை அழைக்கிறார். 22வது அதிகாரத்துடைய முதல் 2 வசனங்களை வாசிக்கிறேன். இந்த காரியம் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். எப்படி எனில், அவர் அவனை நோக்கி, ஆபிரகாமே என்றார். அவன், இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனுமாக ஈசாக்கை இப்பொழுது அழைத்து கொண்டு மோரிய தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியிடு என்றார். தவமிருந்து பெத்த ஒத்த பிள்ளைய ஆண்டவர் கொடுக்கும்படி கேட்கிறார். என் சமூகத்துக்கு வா, என் சமூகத்துக்கு வந்து அவனை நீ பலியிடு என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த இடத்துல நாம் இருப்போம் அப்படின்னா, ஆண்டவரே நான் வேணா வர, ஆண்டவரே என் பையனை விட்டுருங்க அப்படின்னு தான் கேட்போம். ஆனால் பாருங்கள், 3வது வசனம் தெளிவாக சொல்லுகிறது, ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து தன் கழுதின் மேல் சேணம் கட்டி தன் வேலைக்காரர்கள் 2 பேரை குமாரன் ஈசாக்கையும் கூட்டிக் கொண்டு தகன பலிக்கு கட்டைகளையும் பிளந்து கொண்டு தேவன் தனக்கு குறித்த இடத்துக்கு புறப்பட்டு போனான். மறு வார்த்தை ஒன்றும் சொல்லாமல், ஆண்டவர் உன்னுடைய மகனாய் எனக்கு பலி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அவர் கேட்ட பொழுது மறுதரம் ஒன்றும் சொல்லாமல், மறுப்பு சொல்லாமல் அவர் சென்றார். அவர் தன்னுடைய மகனை அழைத்து கொண்டு செல்கிறார். என்ன நடந்தது நமக்கு நன்றாக தெரியும். பாருங்கள், 9வது வசனத்தில் வாசிப்போம். தேவன் அவனுக்கு சொல்லியிருந்த இடத்துக்கு வந்தார்கள். அங்கே ஆபிரகாம் ஒரு பலிபீடத்தை உண்டாக்கி கட்டைகளை அடுக்கி தன் குமாரனாக ஈசாக்கை அந்த பலிபீடத்தில் அடுக்கி கட்டைகளின் மேல் அவனை கிடத்தினான். பின்பு ஆபிரகாம் தன் குமாரனை வெட்டும்படிக்கு தன் கையின் கத்தியை எடுத்தான். அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் வானத்திலிருந்து, ஆபிரகாமே ஆபிரகாமே என்று கூப்பிட்டார். அவன், இதோ அடியேன் என்றான். பாருங்க, அந்த இடத்துல ஈசாக்கு பலியிடப்படலை. ஆண்டவர் அவனை பலியிட வேண்டான்னு சொல்லிட்டார். என்னது, முட்புதரில் இருக்கிற ஆட்டை பலியிடு, ஈசாக்க பலியிட வேண்டான்னு அவர் சொல்லிட்டார். ஏன் என்று சொன்னால், ஆண்டவர் ஆபிரகாம் இடத்துல ஆபிரகாமுக்கு ரொம்ப பிடிச்ச காரியம் என்னவோ அதை கேட்டார். ஆபிரகாமுக்கு ரொம்ப 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 பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா,
அவனுடைய பையன்தான், ஈசாக்கு தான். ஏன்னா ஒரு குழந்தை பிறந்தது இஸ்மவேல். அந்த இஸ்மவேலும் இப்போ எங்கே? அவரோடு இல்லை, அவர் போயிட்டார். இஸ்மவேல் இல்லை, இப்போ யார் கூட இருக்கா? ஈசாக்கு தான் இருக்கா. அப்போ என்ன அப்படின்னா, ஆபிரகாமுக்கு ரொம்ப ஆசை, ரொம்ப விருப்பம், அவருடைய முழு அன்பு யார் மேலே தான் இருக்குது அப்படின்னா அந்த ஈசாக்கு மேலே தான் இருக்குது. எங்கே போனாலும் ஈசாக்கை கூட்டிகிட்டே போகிறது, எங்கே வந்தாலும் ஈசாக்கை கூட்டிகிட்டே வர்றது. பார்த்தார், ஆண்டவர் பார்த்தார், இது சரிப்பட்டு வராது, இவன் ரொம்ப அவனை நேசிக்கிறான், கூப்பிட்டு செக் பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு கூப்பிட்டார். நீ ரொம்ப நேசிக்கிற உன் பையனை, உன் மகனை எனக்கு பலியிடுன்னு சொல்லி கேட்டார். அவரும் மறுதரம் ஒன்று சொல்லாமல் ஆண்டவருக்காக அதை செய்தார். அதனால தான் அவர் விசுவாசத்தில் வல்லவராய் மாறினார். இன்றைக்கும் இதே வார்த்தையை ஆண்டவர் நம்மிடத்தில் கொண்டு வருகிறார். நாம் ஆண்டவருடைய சமூகத்துக்கு செல்லுகிற பொழுது நமக்கு பிரியமாக இருக்கிற எல்லா காரியங்களையும் நாம் விட்டு விட்டு ஆண்டவரை முதன்மைப்படுத்துகிறோமா? நமக்கு சில வேளைகளிலே நல்ல அநேக காரியங்கள் மேலே நாம் ஆசை உண்டு, விருப்பம் உண்டு. ஆனால் ஆண்டவருடைய சமூகத்துக்கு ஆலயத்துக்கு வருகிற நேரத்தில் மாத்திரம் அதுக்கு லீவ் கொடுத்து விட்டு பிறகு நாம் சென்று விடுகிறோம். ஆனால் அப்படி இல்லை. ஆண்டவர் சொல்கிறார், முதலாவது என்று சொல்கிறார். முதலாவது ஆண்டவரை தேட வேண்டும், முதலாவது ஆண்டவருக்கு இடம் கொடுக்க வேண்டும். ஆண்டவர் இது வேண்டாம் என்று சொல்லி நம்மிடத்தில் சொல்வாரானால் அதை நாம் விட்டுவிட வேண்டும். ஆண்டவர் இது கூடாது என்று சொல்வாரானால் அதை நாம் விட்டுவிட வேண்டும். அதை நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடாது, அதை நாம் பின்தொடரக்கூடாது. காரணம் என்று சொன்னால் ஆண்டவர் நம்மை நேசிக்கிறார், அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறதையே விருப்பமாய் கொண்டுள்ள தேவனாய் இருக்கிறார். அவர் நம்மை இன்றைக்கு இருக்கிற இந்த நிலையில் நாளுக்கு நாள் எல்லாவற்றிலும் வளரும்படி, விருத்தி அடையும்படி நம்மை ஆசீர்வதித்து பழுகி பெருகச் செய்ய அவர் விருப்பமுள்ளவராய் இருக்கிறார். ஆனால் அதற்கு தடைகளாய் நாம் ஆண்டவரை நோக்கி பார்க்காமல் உலகத்தில் இருக்கிற மற்ற காரியங்களை நோக்கி பார்த்து நாம் திசை மாறி போய்விடுகிறோம். நான் வாக்குத்தத்தம் பண்ணின என் மகனை குறித்து நான் வைத்திருக்கிற வாக்குத்தத்தம் பெரிது, என் பிள்ளையின் மீது நான் வைத்திருக்கிற தரிசனம் பெரிது என்று சொல்லி ஆண்டவர் நம்மை கண்ணோக்கி பார்க்கிறார். ஆனால் நாம் கூட ஆண்டவர் நமக்காக வைத்திருக்கிற தரிசனங்களை, திட்டங்களை நோக்கி பார்க்காமல் நமக்கு பிரியமான காரியங்களை, நாம் விரும்புகிற காரியங்களை நோக்கி பார்த்து அதன் பின்பாக செல்கிறபடினாலேயே இன்றைக்கும் அவர் நமக்காக வைத்திருந்த அந்த உச்சிதமானவைகளை பெற்றுக்கொள்ள முடியாத நிலையிலே நாம் இருக்கிறோம். அவர் சொன்ன வார்த்தை இது, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். நம்மை ஆசீர்வதிப்பதையே பிரியமாய் கொண்டுள்ளவர் நம் ஆண்டவர். அவர் நாம் இன்றைக்கு இருக்கிறது சாதாரண நிலையிலே இருக்கும்படி அவர் நம்மை விரும்புகிற தேவன் அல்ல. அவர் ஒவ்வொரு நாளும் நம்மை நித்தமும் வழி நடத்தி ஒவ்வொரு நாளுக்கும் தேவையான அதனதின் காலத்துக்கும் அதனது சூழ்நிலைக்கும் ஏற்ற சகலவற்றினாலும் நன்மையினாலே நிரப்பி நம்முடைய பாத்திரங்களை நிரம்பி வழியை செய்கிற தேவனாய் இருக்கிறார். ஆனால் அவர் இன்றைக்கு அப்படிப்பட்ட காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்யாமல் இருக்க காரணம் என்னவென்று சொல்வோமானால், அவர் நம்மிடத்திலே வேண்டாம் என்று சொன்ன காரியங்களை நாம் தொடர்ந்து கொண்டிருப்பது தான். ஆபிரகாமுக்கு ஈசாக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரே பையன், முழு பாசத்தையும் கொட்டி கொட்டி வளர்த்தன பையன். அவனை கேட்டார். ஆபிரகாம் மறுக்காம, வேறு எதுவும் செய்யாம, வேறு எதுவும் சொல்லாம உடனே அதை செஞ்சார். நாம் செய்வோமா? நாமும் கூட ஆண்டவர் விரும்புகிறபடி, ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியங்களை நாம் செய்ய வேண்டும். வேகமாக 1 சாமுவேலுக்கு நேராக நம்முடைய வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். அன்னாளை குறித்து இந்த வேத பகுதியெல்லாம் வாசிக்கிறோம். 1 சாமுவேல் 1வது அதிகாரத்திலிருந்து நாம் பார்க்கிறோம். இந்த பகுதியிலே அன்னாளுக்கோ வென்றால் குழந்தை இல்லை. அன்னாள் தினமும் அவளுடைய சக்களத்தியாகிய அவள் மத்தியிலே மிகவும் நெருக்கப்படுகிற, மிகவும் ஒடுக்கப்படுகிற, மனம் கசந்த ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார். என்ன செய்வதென்று தெரியவில்லை. அவருடைய கணவரோடு கூட தினமும் சண்டை. எனக்கு பிள்ளை இல்லை, எனக்கு குழந்தை பாக்கியம் வேண்டும், எனக்கு குழந்தை வேண்டும், எனக்கு குழந்தை வேண்டும், நீ என்ன வேணாலும் செய்யுங்க, எனக்கு குழந்தை பாக்கியம் வேணும்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, தன் கணவனோடு கூட அதிகமாக சண்டை போடுறாங்க. குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு அவர் அறிந்து கொள்கிறார்கள், கணவரிடத்தில் சண்டை போடுவதால் எதுவும் கிடைக்காது, தேவ சமூகத்துக்கு செல்கிற பொழுது எல்லாம் கிடைக்கும் என்று சொல்லி அவர்கள் அறிந்து கொள்கிறார்கள். அவர்கள் வேகமாக செல்கிறார்கள், ஆண்டோட சமூகத்துக்கு போகிறார்கள். 10வது வசனத்தில் சொல்லுகிறது பாருங்கள். அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணாள். அன்னாள் தேவ சமூகத்துக்கு சென்று அவருடைய சமூகத்தில் விண்ணப்பம் பண்ணுகிறாள். எப்படி விண்ணப்பம் பண்ணுகிறாள் என்று சொல்வோமானால், கர்த்தரை நோக்கி மனம் கசந்து அழுது என்று சொல்லுவார். பாருங்கள், இதில் 15வது வசனத்துடைய கடைசி வார்த்தை சொல்லுகிறது பாருங்களேன்.
இருதயத்தை ஊற்றி என்று சொல்லுகிறது. ஆனால் எப்படி ஜெபித்தார்களாம்? தேவ சமூகத்தில் எப்படி அவருடைய விண்ணப்பத்தை வைத்தார்களாம்? கதறி அழுவதோடு கூட மாத்திரமல்லாமல் தன்னுடைய இருதயத்தில் இருக்கிற அத்தனை கவலைகளையும் அத்தனை பாரத்தையும் தேவ சமூகத்திலே இறக்கி வைத்து விட்டார்கள். நாம் ஆண்டவருடைய சமூகத்துக்கு வருகிறோம், என்ன செய்கிறோம்? ஆண்டவரே, மளிகை ஜாமான் லிஸ்ட்டு போகிற மாதிரி, இந்த தேவை இருக்காண்டவரே, இந்த தேவை இருக்காண்டவரே, இந்த தேவை இருக்காண்டவரே, இதெல்லாம் சந்திங்க இயேசு நாமத்தில் ஆமேன். நம்முடைய இருதயத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் பேசுகிறோமா? வெளிப்படையாக ஆண்டவருடைய சமூகத்திலே ஓப்பன் ஹார்ட்டாக நாம் ப்ரேயர் பண்ணுகிறோமா? அன்னால் தன்னுடைய இருதயத்தை ஊற்றி தன்னுடைய இருதயத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் ஆண்டவருடைய பாதத்தில் வைத்து அவர்கள் தேவ சமூகத்துக்கு வந்தார்கள். நடந்தது என்ன? ஆண்டவருடைய சமூகத்திலே தன்னுடைய முழு இருதயத்தையும் வைத்து ஊற்றி ஜெபித்து விட்டு வந்த பிறகு என்ன நடந்தது? 19-20 வசனத்தை வாசிப்போம். சில நாள் சென்ற பின்பு அன்னாள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று என்று சொல்லி வாசிக்கிறோம். ஆண்டவருடைய சமூகத்திலே தேவையை எதிர்பார்த்து முழுவதுமாக இருதயத்தை ஊற்றி விண்ணப்பம் பண்ணின அன்னாளுக்கு ஆண்டவர் அவர்கள் விரும்பினபடி, இந்த அதிகாரத்தை எங்கள் வீட்டில் வாசித்து பாருங்கள், எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை தர வேண்டும் என்று சொல்லி அவர்கள் தெளிவாக கேட்பார்கள். அன்னால் ஜெபிக்கும் பொழுது, எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை நீர் தர வேண்டும், அந்த ஆண் பிள்ளையை நீர் எனக்கு தரும் பொழுது அந்த பிள்ளையை நான் உமக்காக ஆலயத்திலே கொண்டு வந்து ஊழியம் செய்யும்படி விடுவேன் என்று சொல்லி அவர்கள் பொருத்தனை செய்வார்கள். அவர்கள் விரும்பினபடி, அவர்கள் விண்ணப்பம் பண்ணினபடியாக ஆண்டவர் அவர்களுக்கு நல்ல ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தார். பாருங்கள், தேவ சமூகத்தில் சென்ற பொழுது அன்னாடைய வாழ்க்கையிலே சகலம் மாறினது. புதிய ஏற்பாட்டில் பார்ப்போமானால் மத்தேயு 8வது அதிகாரத்திலே குஷ்டரோகியான மனிதன் இயேசுவை தேடி வருகிறான். இயேசுவே 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 என்று சொல்லி இயேசுவை தேடி வருகிறார். மத்தேயு 8வது அதிகாரத்தில் பார்ப்போமானால் இந்த சமூகத்தை நாம் வாசிக்க முடியும். 8வது அதிகாரம் 2-4 வசனம் வரைக்கும் நாம் இதை பார்க்க முடியும். ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து, ஆண்டவரே, நான் குஷ்டரோகியாக இருக்கிறேன், எனக்கு சுகம் தர வேண்டும் என்று சொல்லி அவருடைய சமூகத்தில் வருகிறார். அந்த பட்டணத்தில் இருக்கிற சகல ஜனங்களும் குஷ்டரோகிகளை புறம்பாக ஒதுக்கி வைத்திருப்பார்கள். ஆனால் இயேசுவினிடத்தில் வந்தால் சுகம் கிடைக்கும் என்று சொல்லி அவருடைய சமூகத்துக்கு வருகிற பொழுது சுகம் கட்டாயம் கிடைக்கும் என்று சொல்லி அவர் அறிந்திருந்தபடினாலே இயேசுவை தேடி வந்தார். இயேசு, ஓ, என்னை தேடி வந்திருக்கியா, ஓகே, வா 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 போ அப்படின்னு சொல்லி சுகத்தை கொடுத்து அனுப்பல. உடனே திரும்ப ஒரு கேள்வி கேட்டார். இதை நான் செய்வேன் என்று சொல்லி விசுவாசிக்கிறாயா? இதை நான் உனக்கு செய்வேன் என்று சொல்லி விசுவாசிக்கிறாயா என்று சொல்லி அவர் கேட்கிறார். நாம் ஆண்டவருடைய சமூகத்துக்கு வருவது மாத்திரம் போதும் என்று சொல்லி நினைக்கிறோம். அல்ல, ஆண்டவருடைய சமூகத்துக்கு நாம் வருகிற பொழுது எப்படி வர வேண்டும் என்று சொன்னால் விசுவாசத்தோடு கூட வர வேண்டும். விசுவாசத்தில் நிறைந்தவர்களாய் விசுவாசத்தோடு கூட வர வேண்டும். அப்பொழுது ஆண்டவர் என் வாழ்க்கையிலே நிச்சயமாக இதை செய்வார் என்று சொல்லி முழு நம்பிக்கையோடு முழு விசுவாசத்தோடு கூட வரும் பொழுது நிச்சயமாகவே அவர் நம்முடைய விசுவாசத்தை பார்க்கிறார். அவர் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு அற்புதங்களை செய்கிறவராக இருக்கார். தொடர்ந்து 8வது அதிகாரத்தில் 5-13 வசனம் வரைக்கும் உள்ள வசனங்களை வாசிக்கும் பொழுது, 100க்கு அதிபதி ஒருவன் இயேசுவினிடத்தில் வருகிறான். அவனுடைய சமூகத்தில் வந்து, ஆண்டவரே, என்னுடைய வேலைக்காரன் ஒருவன் வியாதியாக இருக்கிறான், அவனுக்கு சுகம் தர வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் கேட்கிறான். அவனுடைய விசுவாசத்தை பார்த்து அவனுக்கும் சுகத்தை கொடுக்கிறான். பாருங்கள், ஆண்டவருடைய சமூகத்துக்கு வந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீயும் பாருங்கள், நான் ஆண்டவருடைய சமூகத்துக்கு செல்லுவேன், ஆண்டவருடைய சமூகத்துக்கு செல்லுவேன், என் ஆண்டவரை நோக்கி பார்ப்பேன், என் ஆண்டவரை நோக்கி பார்ப்பேன், நிச்சயமாக நிச்சயமாக நிச்சயமாகவே டாக்டர்களால் முடியாத காரியம், மருத்துவர்களால் முடியாத காரியம், பெரிய பெரிய நபர்களால் கூடாத காரியம் என் ஆண்டவரால் கூடும், நிச்சயமாக எனக்கு அவர் அதை செய்து கொடுப்பார் என்று சொல்லி அவருடைய சமூகத்தை தேடி ஓடி வந்தாள். நடந்தது என்ன? பூரண சுகத்தை அந்த நொடியிலேயே அவள் பெற்றுக்கொண்டாள். லூக்கா 13வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம், கூனியான ஸ்திரீ என்று சொல்லி பார்க்கிறோம். வெகு வருஷமாய் கூனியாய் இருந்த ஸ்திரீ ஒவ்வொரு வாரமும் தேவ சமூகத்துக்கு செல்கிறவர்களாக இருப்பார்கள். வேதத்தில் நாம் வாசிப்போம். லூக்கா 13வது அதிகாரத்துக்கு நேராக உங்களுடைய வேதாந்தத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். இந்த ஒரு பகுதியை வாசித்து நாம் நிறைவு செய்வோம். லூக்கா 13வது அதிகாரம் 14வது வசனம். இயேசு ஓய்வு நாளிலே சொஸ்தமாக்கினபடியால், எப்பங்க 11வது வசனம், அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தால், அவள் எவ்வளவு நிமிரக்கூடாத கூனியாயிருந்தால், அவளை இயேசு கண்டு அழைத்து
அவளுக்கு சுகத்தை கொடுக்கிறாள். கொடுத்த பிறகு அவர் அந்த இடத்தை விட்டு கடந்து செல்கிறார். கடந்து சென்ற பொழுது அங்கே இருக்கிறவர்கள் சொல்கிறார்கள், இது ஓய்வு நாள், இந்த ஓய்வு நாளிலே எப்படி நீர் இவர்களை சொஸ்தமாக்கலாம் என்று சொல்லி கேட்கிறார்கள். பாருங்கள், அந்த கூனியான ஸ்திரீ 18 வருடமாய், 1 வருடம் 2 வருடம் இல்லை, 18 வருடமாய் தேவ சமூகத்துக்கு தொடர்ந்து வந்து கொண்டிருந்த ஒரு ஸ்திரீயாக இருந்தார்கள். 18 வருடமாய் பலவீனம், 18 வருடமாய் சோர்வு, 18 வருடமாய் முடியாத இயலாத சூழ்நிலைகள், காரியங்கள் எல்லாம் இருந்தது. எல்லாம் இருந்த போதிலும் தன்னுடைய இயலாமையை அவர்கள் நோக்கி பார்க்காமல் எல்லாவற்றையும் செய்து கொடுக்க வல்லமை இருந்த ஆண்டவரையும் அவருடைய சமூகத்தையும் தேடி அவர்கள் சென்றார்கள். ஆகவே 18 வருடமாய் முடியாது என்று சொல்லி அவர்களே முடிவு கட்டின அந்த காரியத்திலிருந்து ஆண்டவர் ஒரு விடுதலையை கொடுத்தார், ஒரு சுகத்தை கொடுக்கிறார். இன்றைக்கு கூட ஆண்டவருடைய சமூகத்துக்கு வந்திருக்கிற உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், நிச்சயமாகவே ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற நன்மையான முடிவை உங்களுக்கு செய்து கொடுப்பார். நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்று சொன்னவர் நம் ஆண்டவர். நிச்சயமாகவே உங்களை எதிர்பார்க்குதலுக்கு ஒரு முடிவு உண்டு. நிச்சயமாகவே நீங்கள் என்னென்ன காரியங்களை எதிர்பார்த்திருக்கிறீர்களோ அவைகள் எல்லாம் தேவனுடைய சமூகத்திலே பார்த்து கொள்ளப்படும். அவராலே கூடாத காரியங்கள் ஒன்றுமில்லை. அவர் சொல்ல சகலமும் ஆகும், அவர் கட்டளையிட சகலமும் நிற்கும். இன்றைக்கு அவருடைய சமூகத்துக்கு நேராக வந்திருக்கிற உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், அவருடைய சமூகத்திலே எல்லாம் பார்த்து கொள்ளப்படும். அவருடைய சமூகத்திலே எல்லாம் கூடும். அவருடைய சமூகத்திலே எல்லாம் அப்படியே நிறைவேறும். விசுவாசத்தோடு கூட நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் கேட்கிற பொழுது, விசுவாசத்தோடு கூட நீங்கள் அவரை நோக்கி பார்க்கிற பொழுது நீங்கள் அவைகளை அப்படியே பெற்றுக்கொள்வீர்கள். உங்களால் என்னவெல்லாம் முடியாமல் போனதோ, நீங்கள் எதிர்பார்த்து எந்தெந்த காரியங்களும் அதிகமாக தோற்று போயிருந்தீர்களோ, மனம் துவண்டு போயிருந்தீர்களோ, அந்த எல்லா பகுதிகளிலும் வானத்தையும் பூமி படைத்த சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர் உங்களுக்காக அற்புதங்களை செய்வார். காரணம், தேவ சமூகம் அது அற்புதமானது. ஆண்டவருடைய சமூகம் அது இனிமையானது. ஆண்டவருடைய சமூகம் அது விலையேறப்பெற்றது. ஆண்டவருடைய சமூகம் விலையேறப்பெற்றது மாத்திரமல்ல, சொல்லி முடிக்க முடியாத அளவு சகல காரியங்களை செய்து முடிக்கிறது தேவ சமூகமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. இன்றைக்கும் நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்துக்கு நேராக வந்திருக்கிறீர்கள். இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் எதிர்பார்க்கிற வேண்டுகிற எல்லா காரியங்களையும் அவர் நிச்சயமாகவே அப்படியாகவே உங்களுக்கு சந்தித்து கொடுக்க வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். நாம் யாவரும் சேர்ந்து எழுந்து நின்று ஜெபிப்போம்.